அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வு நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையோடும் இறை பற்றுடனோடும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். கிறிஸ்துவின் பெயரால் ஆமென்.